6 மாதம் அமைதியாக இருப்போம் என கூறியவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. திருச்சி நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் விமர்சனம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆதரவு தெரிவித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என விஜய் ஆதங்கம். எதிர்காலத்தில் அனைத்து தேர்தல்களிலும் தாவேகா வெற்றி பெறும் என விஜய் நம்பிக்கை. கோட் சூட் போடுவதை சிலர் விமர்சிக்கிறார்கள் என முதலமைச்சர் விஜய் காட்டம். நாங்கள் கோட் சூட் போடக்கூடாதா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். மற்றவர்கள் யாருக்கும் இங்கு வேலையே கிடையாது எனவும் ஆவேசம். தாவேகாவின் ஜென்சி பற்றி ஏளனம் செய்வதை நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பதுதான் தங்களுக்கு எனர்ஜி போர்ஸ் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக நிலவிய சாதி மத அரசியல் மற்றும் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கும் நிலையை உடைத்திருக்கிறோம். தாவேகா ஆட்சியில் எந்த பாகுபாடும் இருக்காது, மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனவும் முதலமைச்சர் விஜய் உறுதி. திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஊர் விடாமல் ஒரு தெரு விடாமல் போதை கலாச்சாரம் பரவி கிடந்ததாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. மக்கள் நிம்மதியாக வாழும் நிலையை உருவாக்குவேன் என விஜய் உறுதி. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் பேரம் பேசி தாவேகா ஆட்சி அமைக்க விடாமல் திட்டம் போட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. இத்தகைய திமுக மக்களிடத்திலிருந்து தூரசக்தி பராசக்தியாக கோரசக்தியாக மாறிவிட்டதாகவும் காட்டம். திமுகவை குறை சொல்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். முதலமைச்சர் விஜயின் திருச்சி பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். தான் இருக்கும் பதவிக்கான பொறுப்பை கொஞ்சம் கூட உணராமல் எந்த தவறுக்கும் பொறுப்பேற்காமல் ஆச்சரிய குறித்தான பேசுவதாக விஜய்க்கு அதிமுக கண்டனம். சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய காவல்துறைக்கு அதிகாரிகளை நியமித்து விட்டால் போதுமா, நிர்வாகம் தானாக செயல்படுமா எனவும் கேள்வி. கத்தி பேசினா கத்திப்பட டயலாக் மாடலேஷன்ல பேசினா பொய்யெல்லாம் உண்மை ஆகிடுமா? முதலமைச்சர் விஜய்க்கு அதிமுக கேள்வி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னே தாவேகா நடத்திய குதிரை பேரத்திற்கு அமமுகவின் எம்எல்ஏவின் கையெழுத்து வீடியோ சாட்சி நம்பர் 1 எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இரவல் சக்தியால் கோட்டையில் ஓடிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தியை தோற்கடிக்கும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுக மற்றும் பலர் என அதிமுக குறித்த முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு அக்கட்சி எம்பி இன்பதுரை பதிலடி. திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தாவேகா கூட்டணியில் இணைகிறதா மதிமுக என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகம். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்றது ஏன்? மதிமுக எம்பி துரை வைகோ விளக்கம். (2026) தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டது துரதிருஷ்டவசமானது என துரை வைகோ கருத்து. திமுக கூட்டணியில் தொடருவதா வேண்டாமா என்பது பற்றி 27ஆம் தேதி முடிவு எடுக்கப்படும் என பேட்டி. புதிய கட்சி தொடங்குவது குறித்து 2 நாட்களில் விரிவாக பதில் அளிக்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பாஜக தலைவர்களை சந்திக்க டெல்லி புறப்பட்டார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை. பாஜகவிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை வழங்க உள்ளதாக தகவல். பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நாளை கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கால அவகாசம் அளித்து தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அறிவிப்பு. (2026-2027) கல்வியாண்டிற்கான அரசு பொறியியல் மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஆலோசனை.
மாணவர் சேர்க்கையில் முழு வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை கண்டித்து மாநிலம் முழுவதும் விவசாயிகள் போராட்டம். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம், கூட்டுறவு வங்கிகள் முன்பாக முழக்கம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதி. கோவை மாவட்ட காங்கிரஸில் நீடிக்கும் உட்கட்சி மோதல். தன் மீது அவதூறு பரப்புவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக காங்கிரஸ் தேசிய செயலாளர் ஸ்ரீநிதி எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 7ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். பாதுகாப்பு கருதி வரும் 5ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தல். கடும் வெயிலால் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் சமையல் செய்வதை குறையுங்கள் எனவும் வலியுறுத்தல். மே மாதத்தில் தமிழகத்தில் 6,903 கோடி ரூபாய் GST வரி வசூல். கடந்த ஆண்டை விட GST வருவாய் 3.2% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. மே மாதத்தின் GST வசூல் 1.94 லட்சம் கோடி. கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது 3 விழுக்காடு அதிகம் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் தகவல். ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மின் ஆங் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதிகரிக்கும் சீன ஆதிக்கம் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை. பாதுகாப்பு விவகாரங்களில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் உடனான நல்லுறவு மேலும் மேம்படும். டெல்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் உடனான ஆலோசனைக்கு பின் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் பெருமிதம். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசின் அமைச்சரவை விரிவாக்கம். புதிதாக 35 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அமைச்சர்கள் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. கொல்கத்தாவில் கடந்த டிசம்பரில் அமைக்கப்பட்ட 70 அடி உயரம் கொண்ட கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் சிலை அகற்றம். சிலையின் உறுதித்தன்மை கேள்விக்குறியானதை அடுத்து பாதுகாப்பு கருதி ராட்சச கிரேன் உதவியுடன் பத்திரமாக அகற்றம். போர் தொடர்பாக அமெரிக்காவுடன் நடைபெற்று வந்த மறைமுக அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு. லெபனான், காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தினால் மட்டுமே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஈரான் அறிவிப்பு. இந்தியா, ஓமன் இடையே கடந்த டிசம்பர் மாதம் கையெழுத்தான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமல். ஜவுளி, தோல் மற்றும் விவசாய பொருட்கள், கடல் உணவுகள் உள்ளிட்ட இந்தியாவின் 99% பொருட்களுக்கு ஓமனில் முழு வரி விலக்கு. மியான்மரின் ஷான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. வீடுகள், கட்டடங்கள் தரைமட்டமான விபத்தில் படுகாயமடைந்த 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. சீனாவில் தொடங்கியது சர்வதேச நுண்ணறிவு கண்காட்சி. அதிநவீன தொழில்நுட்பங்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. சீனாவில் AI மற்றும் லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொசுக்களை அழிக்கும் புதிய கருவி அறிமுகம். மனிதர்கள் அருகே சென்றால் லேசர் கருவி தாமாகவே செயல் இழக்கும் வகையில் வடிவமைத்து அசத்திய சாங்ஷூவை சேர்ந்த நிறுவனம். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இளஞ்சிவப்பு நிற பந்தை சோதனை முறையில் பயன்படுத்த ICC ஒப்புதல்.
வெளிச்சம் குறைவாக இருக்கும் பட்சத்தில் 2 அணிகளின் முன் ஒப்புதலுடன் இளஞ்சிவப்பு பந்தை பயன்படுத்த அனுமதி.